ஜாதகத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வருஷத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரும். அந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணுபதி புண்ணிய நேரத்தில் போய் அந்த வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒருத்தருடைய தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், செல்வம் பெருகும். இதை செஞ்சு பாருங்க. வருஷத்துக்கு 4 நாட்கள் வரும் இல்லையா? அந்த 4 நாட்கள் என்னென்னு சொல்கிறேன். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த 4 நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே 27 முறை வலம் வந்த பிறகு கோவிலில் நடக்கிற அந்த பூஜை முறைகளை பாருங்க. பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் கல் உப்பு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தங்கம் கூட வாங்கலாம். தங்க காயின் ஏதாவது வாங்க முடியும்னா வாங்குங்க. அந்த அளவுக்கு வசதி